நியூ இயர் பற்றி நம்ம யோசிச்சா, நம் தேவன் புதிதானவைகளை சிருஷ்டிக்கிற தேவன், புதிய ஆசீர்வாதங்களை அடிக்கடி நமக்கு தருகிற தேவன். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நியூ இயர் இஸ் ரியலி கோயிங் டு பி அ பிளஸட் நியூ இயர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். பிகாஸ் உலகத்தில் சில மனிதர்கள் எப்படி நேற்று இருந்தாங்களோ இன்னைக்கு அப்படி தான் இருக்காங்க, நாளைக்கு அவங்க அதே மாதிரி தான் இருக்க போகிறாங்க. ஆனால் we, the people, those who are sitting in the feet of the Lord to get His blessings with a renewed strength, we are going to have really a blessed new year. ஒரு உண்மையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குரிய புதிய வருஷத்தை நம்ம விற்றுக்கொள்ள போகின்றோம் அப்படிங்கிறத என்னோட இன்ட்ரடக்ஷனாக கொடுக்கணும்னு நான் நினச்சேன். ஏன்னா வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், அது உண்மை பெரிதாய் இருக்கிறது. அப்போ அவருடைய கிருபைகளும் அவருடைய இரக்கங்களும் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. அப்போ எவ்ரி டே His grace is new to us. He is giving us the new strength. And ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ அவர் எல்லாத்தையும் புதிதாக்குகிற தேவனாக இருக்கிறார் with a renewed spirit. and ஆண்டவர் சொல்றாரு, நீ முந்தின ஃபெயிலியர்ஸையோ முந்தின காயங்களையோ முந்தின கண்ணீர்களையோ நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் எல்லாத்தையும் நான் புதிதாக உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அண்ட் அவனும் நம்மோடு கூட புது உடன்படிக்கை பண்ணியிருக்கிற தேவனாக இருக்கிறார். அது நம்ம எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10-12 நம்ம பார்க்கிறோம். அது சொல்லப்பட்டிருக்குது, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரோடும் உடன்படிக்கை பண்ணுவேன், என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஸோ பழைய உடன்படிக்கையின்படி ஆண்டவர் ஒரு கற்பலகைகளை எழுதி கொடுத்தாரு. ஆனால் இப்போ புது உடன்படிக்கையின்படி ஆண்டவர் அவருடைய நியாயப்பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகளை நம்முடைய இருதயத்தில், நம்முடைய மனதில் வைத்து நம்முடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஸோ அவர் நம்மோடு கூட ஒரு புது உடன்படிக்கை பண்ணின தேவனாக இருக்கிறார். அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-22 நம்ம பார்க்கிறோம். அதுல போடப்பட்டிருக்குது, ஆண்டவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். அப்ப நமக்கு ஒரு புது வழி, நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு புது வழி ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் தமது மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அண்ட் அவர் சொல்லியிருக்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப நம்ம பார்த்தோம், காலைதோறும் அவருடைய இரக்கங்களும் அவருடைய கிருபைகளும் புதிதாக இருக்கிறது. அவர் நம்மோடு கூட புது உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். புதிதும் ஜீவனுமாகிய மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். நான்காவது, புது பலனை கொடுக்கிற தேவன். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடையே விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்ப அவர் நமக்கு ஒரு புது பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். காலேப் சொல்றாரு, என்னுடைய 80 வயதிலும் எனக்கு 40 வயதின் பலன் உண்டு. அப்ப தேவ பிள்ளைகள், கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ரினியூட் ஸ்ட்ரென்த், அவங்களுடைய எலும்புகள் எல்லாம் பசும் புல்லை போலவும் ரொம்ப ஒரு உற்சாகமான ஆவியை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நிறைய இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கிற நிறைய ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹெட்ஏக்ஸ், மைக்ரைன்ஸ், அந்த மாதிரி எல்லா ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸுக்கும் மேஜர் ரீசன் என்னென்னா ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதும் ஒரு சமாதானத்தை கொடுக்கறதுனால அவங்க எப்போவுமே மைண்டில் ஒரு யங்காக ஃபீல் பண்ணுவாங்க, ரெஜுவனேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்குது. அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து எந்திரிச்சிட்டாவே ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த், ஒரு தனித்துவமான ஒரு தைரியம்,
ஆண்டவரோட பாதத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கிறதுனால அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புது பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ புதிய வருடம் அப்படிங்கிறது உண்மையிலே the day to be celebrated. The new year is special for all of us, not only this new year, the years to come. வரப்போகின்ற எல்லா புதிய வருடங்களும் ரொம்ப ஆசீர்வாதமான வருடங்கள் தான். So for God's children, really this new year is going to bring up new blessings, new covenant, new way and new wisdom. May God bless you and have a great day.